ஹாய்! இந்த வீடியோல நம்ம தமிழ் சப்போர்ட்டோட have என்ற ஹெல்பிங் வேர்டை பார்க்கலாம். Today let us learn have, had and will have using time clues. Hello, good morning. Welcome to class 14. நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸில் நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம். எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தை நம்ம நல்லா லேர்ன் பண்ணோம். Today we are going to see a helping word. Okay, what is a helping word? Have. Have வச்சு எப்படி எழுதலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலான்ட்டு பார்ப்போம். ஓகே, ரெடி? குட். Today I have. Yesterday I had. Tomorrow I will have. Last week I had. In 2030 I will have. Now I am having. Next summer I will have. இப்போ இந்த டைம் க்ளூஸை வச்சு நம்ம எப்படி இந்த ஹேவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும்ட்டு பார்த்தோம். எப்படி பார்த்தீங்களா? 3 காலம், டுடே, எஸ்டர்டே, டுமாரோ. டுடே என்பது நிகழ்காலம், எஸ்டர்டே என்பது முடிந்த காலம், இறந்த காலம், டுமாரோ என்பது நிகழ்காலம். ஓகே, டுடே ஐ ஹேவ், இன்று என்னிடம் உள்ளது. புரியுதா? அடுத்து பாருங்கள், எஸ்டர்டே ஐ ஹேவ், நேற்று என்னிடம் இருந்தது. டுமாரோ ஐ வில் ஹேவ், நாளை என்னிடம் இருக்கும். புரிஞ்சுதா? இது மாதிரி தான் இந்த டைம் கான்டெக்ஸ்ட். கவனிச்சிங்களா? லாஸ்ட் வீக் என்பது போன வாரம் என்னிடம் இருந்தது. இன் 2030, இனிமே வரக்கூடிய இந்த ஆண்டில், 2030 என்ற ஆண்டில் என்னிடம் இருக்கும். நவ், இப்பொழுது. நவ் என்ற வேர்டு வந்தாலே ஐஎன்ஜி போடும். ஓகே, நவ் ஐ ஆம் ஹேவிங், இப்பொழுது என்னிடம் உள்ளது, இருக்கின்றது. நெக்ஸ்ட் சம்மர், அடுத்த கோடை காலத்தில் என்னிடம் இருக்கும். எவ்ரிடே, என்ன அர்த்தம்? தினந்தோறும், ஒவ்வொரு நாளும். சேலஞ்ச் ஃபார் யூ, என்னிடம். ஓகே, ரைட் அண்ட் கமெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் க்ளூஸை வச்சு ஈஸியாக நீங்கள் ஹேவ், ஹேட், வில் ஹேவ் என்று நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ ட்ரை டு ரைட் yet another sentence in comment. Thank you.